ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எழுத்து ஒரு மொழிக்குரிய ஷார்ட்கட்டில் இன்றைக்கி மா அப்படின்ற வார்த்தைக்கான ஷார்ட்கட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ மா அப்படின்ற வார்த்தைக்கு இங்கே நிறைய மீனிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து மெமரி பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து ஸ்டோரி டைப்பில் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ மா அப்படின்னா 2 ஸ்டோரி நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஒன்று, மா அப்படின்னு நம்ம யாரையும் கூப்பிடுவோம், அம்மாவை தானே கூப்பிடுவோம். பேச்சு வழக்கில் அம்மா வேணான்னு கூப்பிடுவோம், மா அப்படின்னு தான் கூப்பிடுவோம். ஸோ அப்போ மா அப்படின்னா அம்மா வச்சு ஒரு ஷார்ட்கட்டும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மா அப்படின்னா மாமரம் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ அதை வச்சு ஒரு ஷார்ட்கட், 2 ஷார்ட்கட் வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அம்மா ஸ்டோரி வந்து சொல்கிறேன். அப்படின்னா தாய் தானே. ஸோ தாய் அப்படின்னு குறிப்போம். ஸோ இங்கே வந்து தாயோடைய பேர் என்னென்னா சரஸ்வதி. ஓகேங்களா? ஸோ தாய் அப்படின்னா யார்? சரஸ்வதி. அம்மாவுடைய பேர் வந்து சரஸ்வதி. ஸோ அவங்க எப்பயுமே எப்படி இருப்பாங்கன்னா சீலை கட்டிட்டு தான் இருப்பாங்க. கரெக்டுங்க, சீலை கட்டிட்டு இருப்பாங்க. ஸோ அம்மா அப்படின்னாலே பெருமையான சொல்லு. ஒரு அம்மா அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு வந்து அது அவங்களுக்கு அம்மானாலே ஒரு பெருமை, ஒரு மகத்துவம், ஒரு மேன்மை வந்து இருக்கும். அதே மாதிரி அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பெரிய, அதாவது பெரிய மிகுதியான மரண வலியை தாங்கிட்டு தான் ஒரு குழந்தை அப்படின்ற ஒரு செல்வத்தை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பூமிக்கு வந்து கொண்டு வராங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்போது அம்மா கிட்ட இருந்து அந்த நஞ்சு கோடி வழியாக தான் அந்த குழந்தைக்கு சாப்பாடு எல்லாமே போகும். அதே மாதிரி அந்த அம்மாவோடைய அறிவும் நிறமும் அந்த குழந்தைக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி அம்மாவை நம்ம மான்னு சொல்லி தான் நம்ம வந்து அழைப்போம். அம்மா எப்பயுமே எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப அழகாக வந்து இருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அம்மாவோடைய ஸ்டோரி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மாமரம் அப்படின்றத வச்சு ஒரு ஸ்டோரி வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஸோ மாமரம் அப்படின்ற மா அப்படின்னாலே ஒரு மரம். ஓகேங்களா? ஸோ அந்த மரத்தில் 2 கிளைங்கள் வந்து இருக்குதான். அந்த 2 கிளைங்களுக்கு இடையில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆணி அடிச்சுட்டு ஸோ என்ன கட்டுறாங்க அப்படின்னா அதில் ஒரு கருப்பு குதிரையும் பன்றியும் யானையும் கட்டி வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கருப்பு குதிரை, யானை, பன்றி இது எல்லாமே கட்டி வைக்கிறாங்க. ஸோ இதுங்க எல்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த மாமரத்தில் இருக்கிற மாங்காய் வந்து பறித்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுங்கன்னா ஒரு பிளான் போடுதுங்க. அப்படி பறித்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மாங்காய்க்குள்ளே என்ன இருக்குதானா வண்டு வந்து இருக்கான். ஸோ அதனால் அது எதையுமே அது வந்து சாப்பிடலை. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே பறி அப்படின்னாலும் என்னன்னா அந்த குதிரை அப்படின்ற மீனிங் தான் வரும் தமிழில். ஓகேங்களா? அந்த மாமரம் எங்கே இருக்குது அப்படின்னா வயல் ஓரத்தில் வந்து இருக்குது அப்படின்றது வந்து ஷார்ட்கட். ஓகேங்களா? ஸோ அந்த மாங்காய் பழம்லாம் எப்படி இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா சைஸாக ஒரு பெரிய அளவில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த ஷார்ட்கட்ஸ். இந்த ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.